வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் விடுதியில் வாழ்பவர்கள் எப்படி வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்பவர்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். விடுதி வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னா இண்டிபெண்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ஸ்கில்ஸ், டிசிப்ளின், கேர் அண்ட் காஷன், அலர்ட்னஸ், ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமானது என்னென்னா வீட்டில் கிடைக்காத ஒரு ஃபெசிலிட்டி விடுதியில் கிடைக்கிது. அதுதான் சீனியர்ஸ் டு கைட். யாரெல்லாம் விடுதியில் இருக்காங்களோ அவங்க தனித்து விடப்படுறதில்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கோவை போன்ற பெருநகரங்கள்லாம் வெவ்வேறு இடத்துல மக்கள் வசிப்பாங்க. அவங்க ஒரு கல்லூரிக்கு வருவாங்க. பக்கத்து வீடுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அக்கம் பக்கத்தில் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஒரு சந்தேகம் கேட்கணுன்னா அல்லது யார்கிட்டையாவது போய் இந்த அசைன்மெண்ட்டை எப்படி செய்யணுங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு பாடத்தில் ஒரு டவுட் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிகள் வீட்டிலேருந்து வரவங்களுக்கு கிடையாது. அவங்க அடுத்த நாள் போய் கிளாஸில் கேட்கணும். அல்லது என்ன தான் நம்ம செல்ஃபோனில் சொன்னாலும் நேரடியாக நம்ம ஒருத்தரோட சேர்ந்து உட்காந்து கற்றுக்கிறது மாதிரி வரவே வராது. அதில் குறிப்பாக சீனியர்ஸுங்களோட பழக்கம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எப்படி போவாங்க, தன்னுடைய பேட்ச்மேட்ஸோடு மட்டும்தான் பழகுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸில் இருக்கவங்க கூட பழக்கம் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் கல்லூரி விழாவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வந்தால் அவங்க மட்டும் கைத்தட்டுவாங்க. சிவில் இன்ஜினியரிங்கை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வந்தால் அந்த மாணவர்கள் மட்டும் கைத்தட்டுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்டகிரேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன். அவங்க கல்லூரிக்கு போகிறாங்க, உடனே கிளாஸில் உட்கார்றாங்க, சாயந்தரம் கிளாஸ்லேருந்து திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஹாஸ்டலில் நிறைய டைம் அவைலபிளாக இருக்குது. 4 மணிக்கு கிளாஸஸ் முடிஞ்சிருதுன்னா அடுத்த நாள் 8 அல்லது 8:30 மணி வரைக்கும் அவங்களுக்கு நிறைய டைம் அவைலபிளாக இருக்கும்போது அவங்க சீனியர்ஸை பல இடங்களில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை பிடிச்ச சீனியர்ஸ் நம்மளை ரேகிங்கிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க சில புத்தகத்தெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க, சில நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். அந்நியத்தன்மையிலிருந்து ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த விடுதி வாழ்க்கை மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பார்த்தோம்னா சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்குமான இடைவெளி குறைவாக இருப்பது ஹாஸ்டல் லைஃப்பில் தான். ஹாஸ்டலில் தங்கும்போது நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா சில டைமில் சீனியர்ஸோடு சினிமா போவோம். அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க, நம்மளோட வருவாங்க, வெளியே சாப்பிடுவாங்க, ஒரு ஷாப்பிங் போகணுன்னா வருவாங்க. ஆல் இண்டியா டூர் போகும்போது அவங்களே இந்தந்த மாதிரி வார்ம் க்ளோத்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு வாங்கி கொடுப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. பல வகையில் அந்த கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று அகாடமிக்காக கிடைக்கக்கூடிய கைடன்ஸ். இந்த அகாடமிக் கைடன்ஸில் எந்த சப்ஜெக்டு டஃப்பு, எந்த சப்ஜெக்டு ஈஸி, இப்போ டஃப்பான சப்ஜெக்டை எப்படி டீல் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் சீனியர்ஸ்டேருந்து கற்றுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கூட அவங்க ஷேப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நீ பர்சியூ பண்ணினா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு. ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் தெரியாது, அவங்களுக்கு சீனியர்ஸ் கூட்டிகிட்டு போய் ஸ்விம்மிங் கற்று தருவாங்க, சில கேம்ஸ் கற்று தருவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக வருவாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜிம்னாசியத்தில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு கற்று தருவாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேலிபர்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க உதவியாக இருப்பாங்க. அடுத்தது என்னன்னாக்க கேரியர் கைடன்ஸ்லேயும் ஒரு பெரிய ரோலாக அவங்க ப்ளே பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கேரியர் கைடன்ஸுங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். நிறைய பேர் என்னென்னா இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இதை படித்தா இந்த படிப்பினுடைய ஸ்கோப்பில் இருக்கிறத மட்டும்தான் தேடுறாங்க.
அதை தாண்டியும் அந்த படிப்புக்கு சில ஸ்கோப் இருக்குது. வெளிநாட்டில் போய் படித்தா என்ன ஸ்கோப்பு, வெளி மாநிலங்களில் போய் படித்தா என்ன ஸ்கோப்பு, ஒரு ஸ்டூடெண்ட்டை கரெக்டாக ஸ்பாட் அவுட் பண்ணுவாங்க. உனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, அது சீனியர்ஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னு கேட்டால் கிளாஸ்மேட்ஸுக்குள்ளே கூட ஒரு சின்ன ஒரு என்வி இருக்கலாம், அல்லது அசஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். நல்ல நண்பர்கள் கிளாஸ்மேட்ஸில் இருப்பாங்க, இருந்தாலும் சீனியர்ஸ் வந்து ஒரு அன்பயஸ்ட் அப்ரோச் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்த உடனே நீ இதை ஃபாலோ பண்ணு, இது உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் டெஃபிஷியன்சியும் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. தப்பு தப்பாக ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தானா அவனை கூட்டிகிட்டு போய் தனியாக இதெல்லாம் நீ வந்து வளர்த்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லது, கொஞ்சம் நீ இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி அடைஞ்சேனா தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஒரு பயந்துக்கிட்டு ஒரு சப்ஜெக்டை நம்ம அணுகிட்டு இருப்போம். அப்போ அவங்க கூப்பிட்டு அதை ஹேண்டில் பண்ணுற ப்ரொஃபஸர்கிட்ட போய் நீங்கள் விசாரிச்சீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அவர் ரொம்ப லிபரலானவர். இந்தந்த புக்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா உனக்கு இது ஈஸியாக இருக்கும், அந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், நீ கவலைப்படாத, கிளாஸில் தான் அது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னெல்லாம் அவங்க கைட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து சிவில் சர்வீசஸ் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸுக்கு சிலபஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சிலபஸ். ஏன்னா நாங்கள் வந்து சீட் டெக்னாலஜிக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கும் டிஎன்ஏயில். அங்கே சீட் டெக்னாலஜிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிளான்ட் ஃபிசியாலஜிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எப்படி நம்ம அணுகிறதுங்கிறதுக்கு நான் நேரடியாக எங்கள் காலேஜுக்கு போய் சீனியர்ஸோடு உட்காந்தேன். அப்போ எனக்கு 1 இயர் சீனியர் மகேஸ்வரன், அவர் தான் அந்த கேட்லேயே என்னை பார்த்தாரு. உடனே வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவருடைய ரூமில் தான் நான் தங்கினேன். அப்போ நிறைய சீனியர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணார். அதில் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸில் பிஹெச்டி படித்தவங்க நான் எந்த புக் படிக்கணும்னு சொன்னாங்க. பிளான்ட் ஃபிசியாலஜியில் நான் எந்த புக் படிக்கணும், நான் சீட் டெக்னாலஜியில் எந்த புக் படிக்கணும், அகர்வால்னு ஒரு புக்கு. இப்படி அவங்க என்னை கைட் பண்ணதை வச்சு நான் அந்த புக்கெல்லாம் போய் அங்கே கோயம்புத்தூர்லேயே கிடச்சிது, சேரன் புக் ஸ்டால்னு ஒரு இடம், அங்கே போய் அந்த புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டேன். அதை நான் படிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. 2 மாதத்தில் அவ்வளோ புக்கை நான் படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது இரவு பகல் பார்க்காம நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதையே நான் காலேஜ்லேயே இருக்கும்போது அந்த சீனியர்ஸை அணுகி ஒரு செகண்ட் இயர்லேயே இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய முதல் அட்டம்ப்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு 25 ரேங்க்ஸ்குள்ளே எடுத்திருக்க முடியும். அந்த சீனியர்ஸுடைய கைடன்ஸை நான் அப்போ மிஸ் பண்ணிட்டேன். முதல்ல வந்து எனக்கு கேரியர் கான்ஷியஸ்னஸும் இல்லை. பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மனப்பான்மையே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு காலேஜ் லைஃபினுடைய பல்வேறு டைமென்ஷன்ஸை பற்றி சொல்லும்போது கேரியர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று தேவை அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகிறேன். நீங்கள் நம்ம கேரியர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல இருந்தே அதை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லூரி முடிக்கிற வரைக்கும் அந்த கேரியர் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் குழம்புவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கூட படிக்கிறதுக்கும் ஆள் இருக்காது, கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது, அதே நேரத்தில் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் வேலை கிடைக்கலானே ரோட்டில் பார்க்குறவங்களாம் என்ன இன்னமும் வேலை கிடைக்கல, இப்படியே எத்தனை நாள் இருப்பேன் அப்படிம்பாங்க. நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த சொசைட்டி உருவாக்கிறோம். சில நேரங்களில் இல்லத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னால் கூட நம்ம வேலை இல்லாததுனால தான் இப்படி பேசுகிறாங்களோ, ஒரு கல்யாணத்துக்கு நீ போயிட்டு வந்துருப்பா அப்படின்னா, வேலை இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் அனுப்புவீங்களா, இது செத்து போயிட்டாருப்பா நீ போயிட்டு வந்துடு அப்படின்னா, இதுக்கெல்லாமா நான் வேலை இல்லைன்னா இப்படிலாம் நான் அல்லாடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுரும். அதனால தான் இந்த சீனியர்ஸை நீங்கள் முதல் இயர்லேருந்தே ஃப்ரெண்ட்லியாக அவங்கள அணுகி அவங்களோட சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா பல்வேறு விதமான வடிவமைப்புகளில் அவங்க உங்களை ஷேப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று, நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய ட்ரெஸ் கோடு, நம்ம எப்படி சாப்பிட்ணும், எப்படி பழகணும், இது வந்து ஒரு நல்ல சீனியர் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி கூட அமைஞ்சிருவார். எனக்கு வந்து சேலத்தில் எங்கள் ஸ்கூல்லேயே படித்த ஒருத்தர் இருந்தார், சி ராஜேந்திரன். அவர் நான் பார்த்தது கூட இல்லை, எனக்கு வந்து 4 வருஷம் சீனியர் அவர். அவர் போன வாரம் கூட அவரை நான் பார்த்தேன், சேலத்துக்கு போயிருந்தபோது அவர் பார்த்தேன். அவர்
நான் வரது தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா என் நண்பர்கள் அவருக்கு சொல்லியிருக்காங்க, என்னோட படித்த நண்பர்கள். அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணார். ஆனால் அவர் எனக்கு தெரியாது. நான் வந்து பொட்டானிக் கார்டன்ஸ் பக்கத்தில் நிற்கும்போது வந்து பார்த்துட்டு, அப்போ தான் நான் காலேஜுக்குள்ளே போகிறேன். பஸ்ஸில் இறங்கிட்டு உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். வந்து என்னை அவரே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அப்புறம் அவர் ரூமுக்கு நான் அடிக்கடி போவேன். கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரி நம்மளை கைட் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி நடக்கணும். அவர் மூலம் எனக்கு நிறைய சீனியர்ஸ் பழக்கமானாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு, நீ இப்படி படிக்கணும், இந்த புக்கை படிக்கணும், இந்த மாதிரி உன்னை வளர்த்துக்கலாம், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணு அப்படின்லாம் என்னை கைட் பண்ணுவாங்க. நீ படத்துக்கு போ, அதில் ஒன்றும் தப்பில்லை, ஆனால் மாதத்துக்கு ஒரு படம் போ, இங்கே உனக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னு டெய்லி படத்துக்கு போக ஆரம்பிச்சிடாத அப்படின்லாம் என்னை அவங்க கைட் பண்ணுவாங்க. அதில் இந்த சீனியர்ஸ் என்னென்னா நம்முடைய பிஹேவியரை ஷேப் பண்ணுவாங்க, அகாடமிக் எக்ஸலன்ஸை ஷேப் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மை வடிவமைப்பதிலும் நம்மை செதுக்குவதிலும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, விடுதியில் வாழ்கிறோம் அப்படின்னா, விடுதியில் வாழும்போது நம்மை அறியாமலேயே நமக்கு சில தாக்கங்கள் ஏற்படும். நமக்கு சில முன்னுதாரணங்கள் இருப்பார்கள். அந்த முன்னுதாரணமானவர்களை நாம் தொடர்ந்து கவனிக்கும்போது அவர்கள் நம்மிடம் சில தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இது அவங்கள வந்து நம்ம போய் பழகணும், பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம தூரத்தில் தான் இருப்போம். ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்காக இருப்பாருங்க, அவர் இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி படிப்பார், இப்படி அவர் ஜென்ரல் நாலேஜில் கெட்டிக்காரரு, இப்படி அவர் ரூமுக்கு போனீங்கன்னா நிறைய புக்காக குவிஞ்சு கிடக்கும். இப்படிலாம் அவங்க சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படும். அதுக்கப்புறம் என்னென்னா, மானசீகமாக நாம் அவர்களை பின்பற்ற தொடங்குவோம். அப்புறம் ஒரு காலத்தில் அவங்களோட பரிச்சயம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேறு ஒரு டைமென்ஷனில் வரும். ஏன்னா சீனியர்ஸ் வந்து நம்மளை அணுகும்போது ஒரு ஒரு சகோதர மனப்பான்மையோடு அணுகுவாங்க. ஒரு போட்டி மனப்பான்மையோடு அணுக மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஒருபோதும் போட்டியாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் அவங்களுடைய கைடன்ஸ் எல்லா வகையிலையுமே சிறப்பாக இருக்கும். சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விடுதியில் வாழ்ந்தால் கூட குறைவான நபர்களோடு மட்டும்தான் பேசுவாங்க. தன்னுடைய வகுப்புலேயே ஒரு 3 பேர் 4 பேரோட மட்டும்தான் பழகுவாங்க. அவங்க சீனியர்ஸோட பழக மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி பழகணும்னு தெரியாது, அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இந்த சீனியர்ஸுடைய நன்மைகளை பெறுவதற்கு அவர்கள் தவறி விடுவார்கள். கடைசியில் என்னென்னா, அவங்களுக்கும் வீட்டில் வாழ்பவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். சில மாணவர்கள் வீட்டிலிருந்து வருகிற மாணவர்களாக இருந்தால் கூட, காலேஜ் பஸ் போனால் போட்டும், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஹாஸ்டல்லையே தங்கிட்டு கூட இந்த சீனியர்ஸ் சில பேரை அறிமுகப்படுத்திக்குவாங்க. சரி, நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், நான் பிஜியில் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், அதனால் இதில் யார் பிஜி படிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எப்படி படிக்கணும், எப்படி நம்மளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது முடியும். இன்னொன்று என்னென்னா, நிறைய சீனியர்ஸ் நல்ல ஹாபீஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஹாபீஸை கற்றுக்கிறதுக்கு, ஒரு உதாரணத்துக்கு நீங்களே காயின் கலெக்ஷன் பண்ணுறீங்க, நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா, அந்த சீனியர்ஸ் சில பேர் யாராவது காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த காயின் கலெக்ஷனை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம், அந்த ஒரு காயினை கலெக்ட் பண்ணால் அதுலேருந்து என்னென்ன நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காயினை எப்போ வெளியிட்டாங்க, எந்த மன்னர் வெளியிட்டார், எந்த ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது, அப்படி வெளியிடப்படும் போது அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, அவருடைய எல்லை பரப்பு எப்படி இருந்தது, இது மாதிரி பல்வேறு தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த விடுதி வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் சில நேரங்களில் சீனியர்ஸோடு ரொம்ப ஒன்றரை மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு உங்களை பிடிச்சிரும். பிடிச்சோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நான் சொன்னேன், பர்சனாலிட்டிக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கணும்,
ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கணும், நல்ல அப்பியரன்ஸ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் அடைவதற்கு அந்த சீனியர்கள் பெரிய அளவில் ஒத்தாசை புரிவார்கள். இது பொதுவாக வீட்டு வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை. ஏன்னா எப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பஸ்ஸை பிடிச்சா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும்னு ஒரு அரை மணி நேரம் தாமதமானால் கூட இந்த வீட்டிலேருந்து வர மாணவர்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு போனால் நான் 3:30 மணிக்கு போனேன். 4 மணிக்கு வழக்கமாக அவங்க பஸ் ஸ்டார்ட் ஆகுமா, 4:30 மணிக்கு வரைக்கும் அவங்க இருக்கணும்னு அன்னைக்கு இருக்க வச்சுட்டாங்க. பஸ்ஸெல்லாம் வந்துருச்சு. அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த மாணவர்கள் டோட்டலாக ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க. ஒரு வரி கூட அவங்களுடைய காதில் நுழையவில்லை. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா எந்த பயனும் இல்லை. மாணவர்கள் அந்த பஸ்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அலுவலகத்தில் கூட அந்த 5:45 எப்போ ஆகுதுன்னு பின்னோக்கி எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை. அதனால் விடுதி வாழ்க்கையில் இந்த சீனியர்ஸ் இருக்காங்களே, அந்த சீனியர்ஸு உங்களை ஷேப் பண்ணுவதில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க. அது வீட்டு வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை. ஆனால் அதுக்காக நாம் சீனியர்ஸே நம்மளை ஷேப் பண்ணுவாங்கன்னு இருக்க முடியாது. நாம் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் யார் யாருக்கு என்னென்ன டைமென்ஷனில் டேலண்ட் இருக்குது, யார் அகாடமிக்ஸில் ஜொலிச்சிருக்காங்க, யார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ எங்கள் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா டிஎன்ஏயூவில் வருஷம் யாராவது ஒருத்தர் அப்போ சிவில் சர்வெண்ட் ஆவாங்க. சுப்புராஜ்னு ஒருத்தர் அவர் ஆனார். அவர் ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் அருள்மொழின்னு ஒருத்தரும் சண்முகம்னு ஒருத்தரும் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி மகேந்திரன் ஒருத்தர் ஆனார், அவர் ஐபிஎஸ் ஆனார். இப்படி ஒவ்வொரு பேட்சில் ஒருத்தர் ஆனாங்க. இவங்க எல்லாருமே விடுதியில் தங்கி படித்தவங்க. விடுதியில் தான் யாரோ ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த புக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்காக இருக்கும், அல்லது ரெஃபரன்ஸ் புக்ஸாக இருக்கும், அது ஹிஸ்ட்ரி புக்ஸாக இருக்கும், புக்ஸ் ஆன் கான்ஸ்டிடியூஷன், புக்ஸ் ஆன் ஜாகிரஃபி. இது மாதிரி புக்ஸ் எல்லாம் அவங்க டேபிளில் அடுக்கி வைக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சிவில் சர்வீசஸ் படிச்சுட்ருக்கேன், கொஞ்சம் அந்த கைடை கொடுக்குறீங்களா, நானும் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு. சும்மா புரட்டி பார்ப்பாங்க. பரவாயில்லையே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நாமளும் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதனால் என்னென்னா, எங்கள் காலேஜில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த சிவில் சர்வீசஸ்க்கு போனவங்க எல்லாருமே ஹாஸ்டலர்ஸ் தான். ஹாஸ்டலில் தான் இந்த மாதிரி கைடன்ஸ் வரும், இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வரும், தாக்கம் வரும். வீட்டில் இருக்கிறவங்க என்னென்னா, வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தே வில் பி கட் ஆஃப், தே வில் பி ஐசோலேட்டட். அது ஒரு மனிதன் தீவுகளாக தேங்கினான் அப்படின்னு ஜான் டன் சொல்லுவார். நாம் தீவுகளாக தேங்குவது எப்படின்னா, ஒரு இடத்த விட்டு வெளியவே வரலன்னா நம்ம தேங்க ஆரம்பித்து விடும். நான் சொன்னேன், தேங்குகிற நீர் சாக்கடையாகுகிறது, தேங்குகிற காற்று துர்நாற்றமாகிறது, தேங்குகிற மனிதன் வளர்ச்சி அடையாமல் குறுகி போய் விடுகிறான். அப்போ விடுதி வாழ்க்கை என்பது பல சன்னல்களை திறந்து விடுகிறது, பல கதவுகளை திறந்து விடுகிறது. இப்போ விடுதி வாழ்க்கையில் நாம் ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, நாம் சீனியர்ஸோட நட்போடு பழகணும். அந்த மூத்த மாணவர்களுடைய அந்த அறிவையும் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் நாம் பெறுவது மிகவும் முக்கியம் என்பதை உணர வேண்டும். அடுத்த டைமென்ஷன்ஸ் என்னென்னா, பாசிபிலிட்டிஸ் ஃபார் குரூப் ஸ்டடீஸ். இப்போ நீங்கள் விடுதியில் இருந்தீங்கன்னா என்னன்னாக்க, ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட், அந்த கஷ்டமான சப்ஜெக்டை நீங்கள் எப்படி படிக்கலாம்? இப்போ வீட்லேயே இருந்தீங்கன்னா நீங்களே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் விடுதியில் இருக்கும்போது ஒரு கஷ்டமான சப்ஜெக்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். சில பேருக்கு ஒரு சப்ஜெக்ட் நல்லா வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நல்லா வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும். நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்களோட உட்காந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் ஃபார் குரூப் ஸ்டடிங்கிறது இந்த விடுதி வாழ்க்கையில் தான். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4-5 பேர் உட்காந்துக்குவோம். உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கேள்விக்கு அவங்க படித்ததை அப்படியே சொல்லுவாங்க முதல் நாள். இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு உள்ளே போயிடும். ஏன்னா
ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ரீடிங் முக்கியம், லிசனிங் முக்கியம், ரைட்டிங் முக்கியம். இது 3யும் பண்ணால் 90% ஆஃப் த கண்டென்ட் வில் என்டர் இன்டு யுவர் மைண்ட். சில நேரங்களில் நாம் வாசிக்கிறத விட வாசித்ததை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக வேற ஒருத்தர் சொன்னால் அது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஒரு விடுதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நிறையா நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிளாஸில் ஒரு பாடம் நடத்தின உடனேயே அதில் ஏதாவது புரியாதது இருந்தால் அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் விடுதி வாழ்க்கையில் இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஒன்றை படிச்சிட்டிங்க, அது மனசில் நிற்கணும்னா யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா போதும், அது மனசில் நின்றுடும். அதனால தான் டீச் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்டு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ஜோக்கு மறக்காமல் இருக்கணும்னா அதை படித்த உடனே யார்ட்டையாவது சொல்லிட்டிங்கன்னா அது ஞாபகத்தில் இருக்கும். அந்த பாசிபிலிட்டிஸ் ஃபார் குரூப் ஸ்டடி எப்படின்னா, காலேஜில் மாணவர்கள் ஒரு ரூமில் 2 பேர் அல்லது 3 பேர் இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் செகண்ட் இயரில் ஒரு 3 பேர் இருந்தாங்க, தேர்ட் இயரில் 2 பேர், அந்த மாதிரி ரூம்மேட்ஸே நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ரூம்மேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது பல விஷயங்கள் வெளியே வரும். எனக்கெல்லாம் ரூம்மேட்டாக இருந்தவங்க இன்னும் தொடர்பில் இருக்காங்க. எனக்கு குமரவடிவேல் அப்படின்னு ஒருத்தர் ரூம்மேட்டாக இருந்தார் செகண்ட் இயரில். அவர் ப்ரொஃபஸர் ஆகி அக்ரிகல்ச்சர் காலேஜில் கோயம்புத்தூரில் ரிட்டையர் ஆனார், ஹெச்ஓடி ஆகி. நான் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் குமரவடிவேல் வருவார். நாங்கள் அவரோட தான் பேசிக்கிட்டு இருப்போம், அவரோட தான் சாப்பிடுவோம், வழி அனுப்பிச்சிட்டு தான் போவார். தேர்ட் இயர் படிக்கும்போது நல்ல தம்பின்னு ஒருத்தர் எனக்கு ரூம்மேட்டு. நல்ல தம்பி எப்படின்னா 8:45 படுத்துருவார், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். நான் 12-1க்கு தான் படுப்பேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். 2 பேரும் டிவர்ஸ் ஹேபிட்ஸ். ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி அவர் டச்சில் இருக்கார், என்னை பார்ப்பார், நானும் அவரை சந்திப்பேன், அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டு. ஸோ ரூம்மேட்டுங்கிறவங்க எப்படின்னா காலமெல்லாம் நம்மோடு வருகிறவர்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்களோட நமக்கு தொடர்பு இருக்கும். இதில் ஹாஸ்டல் மேட்ஸுக்கே அந்த மாதிரியான ஒரு இன்டிமசி உண்டு. நான் சொன்னேன் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது. நான் ஹாஸ்டலுங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி ஆயிரும். ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணுவாங்க. எல்லோரும் சேர்ந்து எங்கள் காலேஜில் ஃப்ரீக் டேன்னு ஒன்று. ஃப்ரீக் டேன்னு என்னென்னா அன்றைக்கி ஹாலிடே இருக்கும். எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு தமாஷா இருக்கும். அந்த என்டையர் ப்ரோக்ராமே தமாஷா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கல்யாணம் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த ஹாஸ்டல் லைஃப்பில் என்னன்னாக்க, இந்த இன்டிமசி இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிக்கிறதுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. 4 பேர் உட்காந்து ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணால் எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் கூட ஈஸியாகிடும். ஆனால் இதற்கான வாய்ப்பு வீட்டில் இல்லை. ஹாஸ்டல் லைஃப்புங்கிறது இந்த மாதிரி பல வசதிகளை தருகிறது. ஆனால் இந்த வசதிகளை எல்லாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களா என்பது தான் கேள்வி. இந்த டைமென்ஷன்ஸை பற்றியெல்லாம் நான் விவரிச்சுக்கிட்டே வர்றதுக்கு காரணம், நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் சேர்ந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காலேஜ் இருக்கும். பார்த்தீங்கன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பார், அங்கேயே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருப்பார். இவங்களுக்குள்ளே கூட ஒரு கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ், அந்த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ் இருந்தால் தான் ஒரு டிசிப்ளினில் இருக்கிறத இன்னொரு டிசிப்ளினுக்கு பயன்படுத்திக்க முடியும். அப்படி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த விடுதி வாழ்க்கையில் கிடைக்கிறது. ஏனென்றால் விடுதி வாழ்க்கையில் நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நாம் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுவதற்கு நிறைய நேரமும் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.